நம்ம உடம்புல கருப்பசாமி இறங்குறாருன்னா, நம்ம எப்படி அந்த சாமிய வச்சு நமக்குன்னு ஒரு தேவைகள நிறைவேத்திக்கிறது? அதாவது பொதுவா சொல்லப்போனா, சாமியிடம் எப்படி வரம் வாங்குவது? அந்த மாரி வச்சுக்கங்களேன். நம்மட்ட வர்ற சாமி ஏதோ ஒரு ஆண் தெய்வம், ஒரு பெண் தெய்வம், ஏதோ ஒரு தெய்வம் ஆடுறோம். ஆனா, அவங்கட்டருந்து நம்ம நம்ம கேட்கறது மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. நம்ம எப்படி நமக்கு உண்டானத அவங்கட்ட கேட்டு வாங்கிக்கிறது? இப்ப மத்தவங்களுக்கு அருள்வாக்கு சொல்றோம். நம்ம தான் சொல்றோம். ஆனா, நமக்கு யார் சொல்லுவா? அப்படிங்கும்போது, அந்த சாமியே நமக்கு உண்டான ஒண்ண வந்து குடுத்து வச்சிருக்கும். ஆனா, அத வந்து நம்ம கஷ்டப்படுற நேரத்துல வந்து அது குடுக்கவே குடுக்காது. கஷ்டப்படுற நேரத்துலயும் அந்த சாமிய நம்ம நினைக்கிறோமான்னு நம்மள பார்க்க வச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது என்ன சொல்றது? ஒருத்தன் விளிம்புலோட அளவுக்கு ஒரு ஒரு கஷ்டம் குடுத்துச்சுன்னா, அத வந்து நீங்க வந்து எவ்வளோ கைவிட்டு போறீங்க, அந்த அளவுக்கு உங்கள வந்து நிப்பாட்டி வச்சு பார்க்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு. அந்த மாரி கொண்டு போகும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னடா அந்த சாமி இப்படி பண்ணுது? நம்ம இனிமே சாமியே கும்பிடக்கூடாது போல. இனிமே இந்த சாமியே கும்பிடக்கூடாது. விட்டுட்டு போயிருவோம். என்னத்த சாமியானோம்? நம்மளுக்கு எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குது. நம்ம தான் சாமி சாமின்னு திரியிறோம். நமக்கு என்ன நல்லது நடக்குது? அப்படின்னும் பல பேர் இருப்பீங்க. அதாவது சாமி சாமின்னு தர்றோம் நல்லது நடக்கலாம் அப்படின்னு கிடையாது. நமக்கு நன்மை செய்கிறவன், தீமை செய்கிறவன் எல்லாத்தையும் அந்த கடவுள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் உண்டான காலம் ஒவ்வொரு நாள் வரும். அன்னைக்கு எல்லாருமே அதுக்கு உண்டான பதில வந்து சொல்லுவாங்க. நமக்குன்னா நமக்கு வந்து இப்போ சாமி வரனால நம்ம என்னன்னு கேட்குறோம். மற்றவங்களுக்குலாம் என்ன சொல்கிறது? அவங்க யார்ட்டையுமே போய் கேட்க முடியாது. அதாவது நம்மட்ட வர்ற சாமி வந்து நமக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு கோரிக்கையை வச்சு கூப்பிடணும். இந்த மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதை நீ சரி பண்ணித்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்திட்ட வந்து நம்ம கோரிக்கையை வந்து முன் வச்சோம்னா, அந்த தெய்வம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு உங்கள் உடம்புலாம் எவ்வளோ வேகமாக வருதோ அந்த கோரிக்கை வந்து உங்கள்கிட்ட இருந்து அழிஞ்சு போயிடும். அதாவது உங்களுக்கு வந்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தந்துடும் அப்படிங்கிற அர்த்தம். இல்லை, நான் வந்து பரம்பரை பூசாரியாக இருக்கேன், ஆனால் எனக்கு எந்த பணம் எந்த இதுவுமே கொடுக்க மாட்டேங்குது, வீட்டிலேயே கஷ்டமாக இருக்குது, இதாக இருக்குது அப்படின்னா, அது வந்து உங்கள் குலதெய்வம் ஒரு சோதிக்கிறதா இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அந்த தெய்வத்தை வணங்குறீங்கல்ல, அதாவது ஒரு இஷ்ட தெய்வ கோயிலோ ஒரு ஏதோ ஒரு கோயிலில் வந்து பூசாரியாக இருப்பீங்க. அங்கே உங்களுக்கு இது பண்ணுதுன்னா, அந்த தெய்வம் வந்து உங்களை வந்து சோதிச்சு பார்க்குது அப்படின்னு அர்த்தம். இல்லைங்க, நான் வருஷம் ஃபுல்லாமே அந்த கோயிலுக்கு தாங்க தொண்டு செய்கிறேன், நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக அங்கே இருக்கேன், இப்படி இருந்தாலும் இந்த வருஷம் ஃபுல்லாக இதே மாதிரி தான் இருக்குது, எனக்கு எந்த இதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, அந்த சாமிகிட்ட நீங்கள் ஒவ்வொரு வாட்டி வேண்டும் போது நீங்கள் வந்து உங்களோட கோரிக்கையை வச்சு நீ இதை நடத்தி கொடு, உனக்கு வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைன்னா அந்த சாமிக்கு ஏற்ற மாதிரியான கோரிக்கை வச்சு அதுக்கு ஏற்றமான பலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வச்சுங்க. இப்போ ஒவ்வொரு கருப்பு சாமின்னு போட்டிங்கன்னா நம்ம வந்து அவருக்கு உண்டான பூஜைகளை கொடுப்போம். அந்த மாதிரி உங்களோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அந்த பூஜைகளை வந்து நீங்கள் நிர்ணயிங்க. நான் இந்த பூஜை இந்த இது தரேன், இந்த இது பண்ணுறேன், எனக்கு வந்து இது செய்யி அப்படின்னு நம்ம வந்து உரிமையாக கேட்கணும். அதாவது சாமியை பொறுத்தளவில் வந்து ஒவ்வொரு சாமி வந்து எவ்வளோ கேட்டாலும் தராது. ஒரு சாமி கேட்கறதுக்கு முன்னாடியே அள்ளி தர சாமி இருக்குது. இன்னொரு சாமி கஷ்டத்தை கொடுத்து நல்லா கடைசி வரைக்கும் உங்களை பார்க்க விட்டுட்டு உங்களுக்கு வந்து கடைசியாக கொடுக்கும். கடைசியாக கொடுக்குன்னா 20 வருஷம் 30 வருஷம் குடிச்சு கூட கொடுக்கலாம். இப்போ ஒரு பையன் ஒரு 20 வயசில் ஒரு பையனுக்கு வந்து ஒரு சாமி இறங்குதுன்னா, அந்த சாமி அப்போ இறங்கும்போது அந்த வயசில் அவனுக்கு வந்து எதுவுமே கொடுக்காது. ஏன்னா அந்த வயசில் அவன் வந்து தப்பான வழிமுறைகளில் தான் இருப்பான்னா அந்த சாமின்னே அதுக்குன்னு முழு நேரமும் ஒதுக்கவே முடியாது. அவனோட வேலை இருக்கும், இது இருக்கும், என்ன இருக்கும், படிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் அவன் வந்து அந்த சாமின்னு நினைக்கவே முடியாது. அப்படிங்கும்போது அவனுக்கு அந்த கல்வியில் உதவி பண்ணுறது. இப்போ ஒருத்தவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்க, திடீர்னு சாமி ஆடுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து வாக்கு சொன்னால் மட்டும்தான் அந்த தெய்வம் வந்து அவங்களோட எப்போவுமே நிற்கும். அவங்க வாக்கு சொல்லலைன்னா அந்த குறிப்பிட்ட காலம், இப்போ நீங்கள் திருவிழா நடத்துகிறீங்கன்னா உங்கள் குலதெய்வம் திருவிழாக்கு நடத்தினா அன்னைக்கு மட்டும்தான் அந்த சாமி வரும். இல்லைன்னா உங்களோட குலதெய்வத்தை கோயிலுக்கு ஏதாவது ஒரு வாட்டி சும்மா ஒரு பூஜைக்கு போகிறீங்க, யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்ற கிடா வெட்டுறாங்க அந்த மாதிரி போகிறீங்கன்னா அந்த டைம் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சாமி வந்து உங்கள் உடம்புல இருக்கும். அதே அருள்வாக்கு சொல்கிறவங்க வேறு. அருள்வாக்கு சொல்கிறவங்க வந்து தெய்வத்தை வந்து கையில் வச்சுருக்கிறோன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க வந்து தெய்வத்தோடயே இருக்கிறவங்க. அவங்களுக்கு வந்து தெய்வம் வந்து எனி டைம் எப்போவுமே அவங்க கை கூடவே இருக்கும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் வரும். உங்களோட இவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் வரும். அதாவது நம்ம கண் முன்னாடியே நிறைய தப்பு நடந்தாலும் அந்த தப்பு நம்மளுக்கும் நடந்தாலும், ஆனால் அந்த குலதெய்வம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு உண்டான காலம் வரும்போது கண்டிப்பான முறையில் சொல்கிறேன், தெய்வம் உங்களை தேடி வருதுன்னா கண்டிப்பாக உங்களை அழிக்கவே அழிக்காது.
அழிச்சாலும் ஒரு அளவுக்கு தான் அழிக்கும். உங்களை அவமானப்பட வைக்கும், கஷ்டப்பட வைக்கும், துன்பப்பட வைக்கும். ஆனால் உங்களை வந்து கைவிடாது என்றைக்குமே குலதெய்வம். கடைசி வரைக்கும் நம்புங்க. கஷ்டம் கொடுத்தாலும் கடைசி வரைக்கும் தெய்வத்தை நம்புங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நீங்கள் தெய்வத்தை எவ்வளோ கஷ்டத்துலேயே நினைக்கிறீங்களோ அது பொறுத்து தான் உங்களுக்கு உண்டான வரம்னு ஒன்று சாமி வந்து நிர்ணயம் பண்ணி வச்சுருக்கோம். இவன் என்னை எவ்வளோ நினைக்கிறான், கஷ்டத்துலேயும் கடவுளை நினைக்க தேடுறவன் தான் உண்மையான பக்தி கொண்ட ஒரு கடவுளை நேசிக்கிற ஒரு மனிதன். அவன் வந்து கஷ்டத்துலேயும் எவன் ஒருவன் தெய்வத்தை தேடுறானோ அவன் நல்லா இருப்பான். அவனுக்கு உண்டான அந்த ஒரு வரத்தை வந்து குலதெய்வம் கண்டிப்பாக உங்களுக்கு, அந்த தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அள்ளி கொடுக்கும். அம்மனை பொறுத்தளவில் ஒரு பாதுகாப்போட, ஒரு அரவணைப்பு, ஒரு அன்பு, அப்புறம் வந்து ஒரு பாதுகாப்பு, அன்பு பாதுகாப்பு ரெண்டுமே கொடுக்கும். அதேமாதிரி முனி அப்படின்னு போயிட்டாலே அது பெண்களுக்கு இறங்குனா பாதிப்பு, ஆண்களுக்கு இறங்குச்சுன்னா அது அபூர்வமானது. அதாவது செல்வங்கள், வீட்டில் வந்து நல்ல விஷயங்கள் நல்லது நடக்கும், நம்மளுடைய கெட்ட சக்திகள் அண்டாது, நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து சொல்கிறது வந்து பலிக்கும், ஒருத்தவங்களுக்கு வந்து உண்டான பிரச்சனையெல்லாம் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதே கருப்பண்ணசாமி இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே அவருக்கு பாதுகாப்பு, அரண் எல்லாமே அவருக்கு தீர்வார், கேட்ட வரம் கொடுப்பாரு. ஆனால் கருப்பசாமியை பொறுத்தளவில் வரத்தை வந்து ஒருத்தவங்க வந்து குறிப்பிட்ட நாள்லேயே ஒருத்தவங்களுக்கு வாக்கு நடக்கும், ஒருத்தவங்களுக்கு அந்த வாக்கு வந்து தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. அதனால் கருப்பண்ணசாமி பொறுத்தளவில் பணத்தோட பாதுகாப்பை எதிர்பார்க்கலாம். ஒரு இடத்துல தடங்கள்னு நின்றுச்சுன்னா அது கருப்பண்ணசாமியால் மட்டும்தான் எடுத்து கொடுக்க முடியும். செல்வத்துக்குன்னா அது வந்து நம்ம முனீஸ்வரன், ஒவ்வொரு முனியும் பொறுத்து இருக்கு. ஒவ்வொருத்தவங்க வந்து ராஜாவாக இருப்பாங்க, அவங்க வந்து நம்ம கேட்குறத வந்து அள்ளி கொடுப்பாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு சேலம் வெண்ணங்கோடி முனியப்பன், நம்ம மதுரை பாண்டிமுனியில் பொறுத்தளவில் வந்து நம்ம கேட்டது எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் வச்சுருப்பாங்க, நம்ம கேட்டதை வந்து நம்மளுக்கு கிடைக்க வைப்பாங்க. குலதெய்வத்திலேருந்து கடைசி வரைக்கும் இதை பேசிட்டியா எப்படி வர வாங்குறதுன்னு சொல்லலையே அப்படின்னா, நீங்கள் குலதெய்வத்தை வந்து எந்த கஷ்டத்துலையும் விடாமல் நினைக்கிறீங்க. குலதெய்வமாக இருந்துச்சு எந்த தெய்வமாக இருந்தாலும் கஷ்டத்தில் உங்கள் தெய்வத்தை யார் உணர்றீங்களோ, உணர்ந்து நம்ம தெய்வம்தான், நம்ம கடைசி வரைக்கும் வேறு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பான முறையில் அவங்களோட கஷ்டங்கள் தீரும். இது ஒருத்தவங்களுக்கு நடந்தது. ஒருத்தவங்க அவங்க குடும்பத்தில் வந்து ரொம்ப பிரச்சனை, அவங்க குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் ஒரு இடம் வாங்கியிருக்காங்க. அந்த இடத்துல பிரச்சனையாகி அவங்க வந்து இவங்களை அடித்து போட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை இது ரத்தம் அருவா விட்டு இந்த அளவுக்கு ரொம்ப பெரிய இதாக போயிடுச்சு. அப்போ கடைசியில் அவங்க வந்து என்கிட்ட வந்து சொல்லும்போது நான் ஒரே வார்த்தை சொன்னேன், உங்களுக்கு எந்த சாமியை பிடிக்குன்னா எனக்கு கருப்பசாமியை தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் கருப்பசாமியை நம்புங்க, கண்டிப்பாக நாளைக்கு நடக்கிற அந்த தீர்ப்பில் உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்பு வரும் அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துச்சு. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து இப்போ நல்லா இருக்காங்க. அந்த மாதிரி தான் அந்த கஷ்டத்துலேயும் அவ்வளோ கஷ்டத்துலேயும் அந்த அம்மா வந்து அவங்க வந்து அந்த தெய்வத்தை விடாமல் அவங்களும் சரி அவங்களோட கணவரும் சரி 2 பேரும் கைவிடாமல் பிடிச்சதுனால இன்றைக்கி அவங்க நல்ல நிலைமையில் இருக்காங்க. இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அவங்களுக்கு சொல்கிறேன். யாராக இருந்தாலும் உங்களோட தெய்வத்தை மறக்காமல் அவங்கள வந்து நெஞ்சில் வச்சு கொண்டு வாங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்லது நடக்கும், நீங்கள் கேட்ட வரம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.